என்று களத்தில் வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் நாம் தமிழருக்கும் இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதனுடைய எதிர்காலம் என்ன? அது ஊழல் ஒழிப்பு பல்வேறு சித்தாந்தங்களை பேசுது. அது என்ன சித்தாந்தத்தை பேச போகுதுன்றதே இன்னும் தெரியல. அதனுடைய ஒற்றை முகமான விஜய் அந்த அடிப்படையில் அந்த கட்சியை சரி, இப்ப இரண்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பலம் என்ன, இரண்டையும் மாற்றுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, புதிய தலைமுறைகளுக்குள்ள புகுந்திருக்கிற கட்சிகள் இந்த இரண்டு தான். தாவேகாவும் நாம் தமிழரும் மட்டும்தான் அடுத்து எதிர்காலத்திற்கான கட்சிகளா கட்டமைக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் மத்தியில அதிகமா அந்த கட்சிகளுக்கான ஆதரவுகள் அதிகப்படுத்தி ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வை மாற்றணும்னு விரும்பக்கூடிய 199% பேருக்கு அந்த மாற்றுன்ற எண்ணம் அப்போ அந்த எண்ணம் உடையவர்கள் இயல்பாகவே தன்னை இணைச்சிக்கக்கூடிய ஒரு இயக்கமா தாவேகா. இந்த சித்தாந்தம் தான் நாம் தமிழருடைய பலம். அது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அந்த கட்சியை விட்டு அந்த தொண்டர்களை வெளியேற்ற விடாம தாங்கி பிடிச்சிக்கிட்டே தாவேகாக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னா, அதற்குள்ள நீங்க இணையறதுக்கு நிறைய சித்தாந்த பயிற்சிகளையோ வகுப்புகளையோ நீங்க அளவுக்கு அதிகமான அது போல ஒரு கருத்தியல் வடிவங்களையோ கொண்டிருக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. பலவீனங்கள்ன்றத அந்த ஒற்றை நபரின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு கட்டத்தின் மேல அதுல இணைந்திருப்பவர்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட அதுல இருந்து வெளியேற ஆரம்பிப்பாங்க. இந்த இரண்டு கட்சிகளுமே இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கங்களிலிருந்து ஒரு மாற்றை வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுடைய அடைக்கல பகுதிகளா இந்த ரெண்டுமே இருக்கு. அதனாலதான் இதை மாற்றுன்னு சொல்றோம். வணக்கம், இது அரசியல் சதுரங்கம். 2026 வெள்ளப்பகுதி 6. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம இந்த 2026 தேர்தல் என்னென்ன வழிகள் எல்லாம் தொடர்ந்து அப்டேட்டுகள் அரசியல்ல நடந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு கட்சிகளும் என்ன மாதிரியான நகர்வுகளை கொண்டு வருதுன்றதை நம்ம பேசணும். அமாவாசைக்கு காத்திருக்கும் கட்சிகள்னு சொல்லி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவின் அடிப்படையில தான் இன்றைக்கு நிறைய அரசியல் அப்டேட்டுகள் அரசியல் களங்கள்ல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. காங்கிரஸ் மிக முக்கிய முடிவை இன்று இரவு எடுக்க போகுது அப்படின்றதும் வந்திருக்கு. இதையும் நம்ம 2 வீடியோக்கு முன்பே விசில் குத போகும் கை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள் இந்த அரசியல் களங்களில் ஏற்படக்கூடிய அப்டேட்டுகள் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதையும் ரொம்ப துல்லியமா கணிச்சு சொல்லிட்டே வர்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மாற்று அரசியல் என்று களத்தில் வந்திருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் நாம் தமிழருக்கும் இருக்கக்கூடிய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதனுடைய எதிர்காலம் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பேச போறோம். அதாவது எந்த கட்சியினுடனும் கூட்டணி இல்லை, அதாவது தன் பலத்தை வைத்துமே நாம் தமிழர் கடந்த சில தேர்தல்களை சந்தித்து 8% ஓட்டுகளை வாங்கி புதிதாக களமிறங்கி இருக்கிற தாவேகா, அதாவது களத்துக்கு வருவதற்கு முன்பே 30%லிருந்து 40% ஓட்டுகள் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி களத்தில் இருக்கு. இந்த இரண்டு கட்சிகளும் என்ன மாதிரியான பலத்தை இந்த தேர்தல் களத்தில் நிரூபிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் தேசியம் அதனுடைய சித்தாந்த அரசியலை மையமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். அதே இந்த பக்கம் தாவேகாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஊழல் ஒழிப்பு பல்வேறு சித்தாந்தங்களை பேசுது. அது என்ன சித்தாந்தத்தை பேச போகுதுன்றதே இன்னும் தெரியல. அதனுடைய ஒற்றை முகமான விஜய் அந்த அடிப்படையில் அந்த கட்சி இயங்குது. சரி, இப்ப இரண்டு கட்சிக்கும் இருக்கக்கூடிய பலம் என்ன, இரண்டையும் மாற்றுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, புதிய தலைமுறைகளுக்குள்ள புகுந்திருக்கிற கட்சிகள் இந்த இரண்டு தான். தாவேகாவும் நாம் தமிழரும் மட்டும்தான் அடுத்து எதிர்காலத்திற்கான கட்சிகளா கட்டமைக்கப்பட்டு அந்த இளைஞர்கள் மத்தியில அதிகமா அந்த கட்சிகளுக்கான ஆதரவுகள் அதிகமாகிட்டே வருது. அதனுடைய வெளிப்பாடு சீமானுடைய ஓட்டு வங்கி. ஆனா நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணையறதுக்கு பல்வேறு ரெஸ்ட்ரிக்ஷன்கள் இருக்கு. நீங்க ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு கட்சிக்குள்ள இணையறதுக்கும் ஒரு அடையாள அரசியல், அதாவது ஒரு நபரை முன்னிறுத்தக்கூடிய அரசியலுக்குள்ள இணையறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நாம் தமிழர் சீமானுக்குள்ள நீங்க இணையணும்னா இயல்பிலேயே உங்களுக்கு சில சித்தாந்த பிடிப்புகள்,
சித்தாந்த எண்ணங்கள் அதன் மனதுல தோன்றி, அதன் அடிப்படையில தான் நீங்க நாம் தமிழருக்குள்ள வந்து இணைய முடியும். ஆனா, வெறும் ரசிகரா இருந்தால் மட்டுமே போதும்ன்றது தாவேகாவுடைய அடிப்படை விஷயங்கள். அதுக்குள்ள நீங்க வந்து இந்த சித்தாந்தத்துல இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒன்லி ஒரு மாற்று. அதாவது வந்து அரசியல் மாற்று. எப்படி சொல்லணும்னா, ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வை மாற்றணும்னு விரும்பக்கூடிய 100ல 99% பேருக்கு வந்து அந்த மாற்றுன்ற எண்ணம் வந்து இருக்கும். அப்போ அந்த எண்ணம் உடையவர்கள் இயல்பாகவே தன்னை இணைச்சுக்கக்கூடிய ஒரு இயக்கமா தாவேகா இருக்கு. சரி, இப்ப இது 2க்கும் என்ன பலம் இருக்கு அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தோம்னா, இந்த சித்தாந்தம் தான் நாம் தமிழருடைய பலம். அது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அந்த கட்சிய விட்டு அந்த தொண்டர்களை வெளியேற்ற விடாம வந்து தாங்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அது தனி நபர்களை முன்னிறுத்தக்கூடிய தனி நபர்கள் அதோடைய அடையாளமா இருந்தாலும், அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த இயக்கம்ன்ற ஒண்ணு வந்து கட்டமைக்கப்பட்டு காலாகாலத்துக்கு இருக்கும். அதுக்கு அருமையான உதாரணம் வந்து திமுக. இந்த சித்தாந்த அரசியல் அவ்வளவு எளிதாக இந்த வாக்கு அரசியலுக்குள்ள வெற்றிக்குள்ள வர்றது வந்து மிகவும் கடினம். ஏன்னா அந்த சித்தாந்தத்தை புரியக்கூடிய மனிதர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சித்தாந்தத்திற்கான களம் வந்து தயாராகணும். அந்த களம் தயாராகும் போது வர்ற வரைக்கும் வந்து அந்த கட்சி காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படிதான் திமுக காத்திருந்தது. அப்படித்தான் இன்னைக்கு வந்து நாம் தமிழரும் காத்திருக்கு. இந்த சித்தாந்த களம் எப்போது தயாராகுன்றது யாருக்குமே தெரியாது. திடீர்னு இரவுல கூட இந்த மாற்றம் நிகழ்ந்துறலாம். அப்படிங்கும்போது அந்த சித்தாந்தத்துல ஸ்ட்ராங்கா அந்த கட்சி அதுவரைக்கும் உறுதியான நிலைப்பாடோட இருக்க வேண்டியதுதான் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். அதுல இருந்து இடையில எங்கேயுமே வந்து அது தவறிறக்கூடாது. வேற எங்கேயுமோ வந்து கவனத்த செலுத்திடாம, அந்த சித்தாந்த தொய்வு வந்தாலும் சரி, ஏற்றம் வந்தாலும் சரி, இறக்கம் வந்தாலும் சரி, அந்த சித்தாந்தத்தை பிடித்துக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் என்ற ஒன்று தோன்றுகின்ற போது அதோடைய முடிவு வடிவமாவும், முகமாவும் அது மாறும். அப்படி நாம் தமிழருக்கு அந்த வடிவம் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதிர்காலத்துல இருக்குதா? அதுதான் இன்னைக்கு இருக்கிற கொஸ்டின். அதாவது வந்து தொடர்ந்து தேர்தல்கள்ல போட்டியிட்டுட்டே இருக்காங்க. தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி வெற்றியா மாறும்? இது என்னைக்கு வெற்றியா மாறும்? அப்படின்னா, அது தொடர்ந்து தமிழ் தேசியம் குறித்து வைக்கக்கூடிய அ அரசியல். அது வந்து களத்துல இன்றைக்கு வந்து அந்த விஷயங்கள் அதிகமாகிட்டே வருது. அதாவது தொழில் வாய்ப்புகள்ல தமிழர்கள் புறக்கணிக்கப்படுவது, நிலம் சம்பந்தப்பட்டல தமிழக நிலங்கள் பறிபோயிட்டே இருக்கிறது. உள்ளூர் கனிம வளங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அது போக வந்து இன்றைக்கு உடல் உழைப்பு சார்ந்த தொழில்கள்ல வேற்று மாநிலத்தவர்கள் அதிகமா வர்றதன் மூலமா வேலை வாய்ப்பை இழக்கிறதுன்ற இந்த மொத்த பிரச்சனைகளையும் ஒரே புள்ளிகள், அதாவது வந்து தமிழ் தேசியம்ன்ற புள்ளியின் வழியா தீர்க்க முடியும். அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் ஒரு நாள் இரவுல ஏற்படலாம். அப்படிதான் திராவிடத்திற்கு ஏற்பட்டது. அதாவது அதற்கு முன்பு ஒரு தரப்பினர் மட்டுமே கல்வி கற்கலாம், ஒரு தரப்பினர் மட்டுமே எல்லாத்தையுமே செஞ்சுக்கலான்ற இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே சொல்யூஷனா திராவிடம் வைக்கப்பட்டது. அதை மக்கள் விரும்பினாங்க. அதனுடைய வழித்தோன்றல் தான் கிட்டத்தட்ட 75 வருடங்கள் இந்த திராவிட இயக்க சித்தாந்தங்களுடைய வளர்ச்சிகள். அப்ப இதிலிருந்து ஒரு மாற்று. இது வந்து இன்னைக்கு திராவிடம் இருக்கும்போதே தமிழ் தேசியம்ன்ற ஒண்ணு வந்து வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னா, 100 ஆண்டு ஒரு சித்தாந்தத்தினுடைய சுழற்சியில ஒரு தொய்வு ஏற்படும். அப்படி வந்து திராவிடத்தின் ஒரு தொய்வு ஏற்படுகிற காலத்துல, தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி அ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை கீற்றா வந்து கண்டிப்பா தெரியத்தான் செய்யுது இன்னைக்கு. இந்த சூழலும், இட சூழலும், கால சூழலும் அதுபோல ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால இந்த மாற்றம் இதிலிருந்து அந்த சித்தாந்த வழியிலிருந்து நாம் தமிழரும் விலகவே இல்லை. கடைசி வரைக்கும் அதேதான் தங்களுடைய கோரிக்கையாகவும், தங்களுடைய குறிக்கோள்களாகவும் வச்சே வந்து அரசியல் பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த மாற்றம் நாம் தமிழருக்கு கண்டிப்பாக ஒரு நாள் சாத்தியப்படும். அண்ணன் சொல்ற மாரி இந்த நாடு ஒரு நாள் என் கையில் சிக்கும் அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்ப தாவேகாக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா நாம் தமிழரை போன்ற ஒரு சித்தாந்த அமைப்பு கிடையாது. அது வந்து ஒரு தனி நபரை முன்னிறுத்தி, அவரது கரிஷ்மா கீழ அதாவது வந்து எப்படி அதிமுக, எம்ஜிஆர்ன்ற கரிஷ்மா கீழ வந்து ஒரு கட்சி டக்கு அதாவது திடீரென்று பலம் பெற்றுச்சோ, அதே மாரி வந்து பெருவாரியான மக்களை கவர்ந்திழுக்கக்கூடிய ஒரு இயக்கமா வந்து தாவேகா இருக்கு. தாவேகாக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னா, அதற்குள்ள நீங்க இணையறதுக்கு நிறைய சித்தாந்த பயிற்சிகளையோ, வகுப்புகளையோ நீங்க வந்து அளவுக்கு அதிகமான அது போல ஒரு கருத்தியல் வடிவங்களையோ கொண்டிருக்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை.
இந்த அரசாங்கம் ரொம்ப மோசமா இருக்கு. இது ரொம்ப ஊழல் நிறைந்த ஒரு அரசா இருக்கு. இது வழி வழி வழியா வந்து அவங்க வாரிசின் அடிப்படையில பல்வேறு சிக்கல்களோட இந்த அரசியல் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. இத மாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை கோரிக்கை. அதற்கு கீழ் வந்து வேறு எந்த விதமான கருத்தியல் சித்தாந்தங்களும் அதற்கு இல்லாம இல்லாம இருக்கிறது தான் அதோடைய பலம். அதாவது வந்து இந்த இந்த அரசியல் மாற்றத்திற்கு உடனடியான அரசியல் மாற்றத்திற்கு நமக்கு இருக்கிற உடனடி ரெவடி இந்த தாவேக்கா தான் அப்படின்னு நம்புறது தான் அதோடைய பலம். அது வந்து என்னன்னா அந்த சித்தாந்தம் அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்சி 50 வருடம் 60 வருடம் வந்து ஒரே சித்தாந்த ஆட்சியில் இருந்ததுனால ஏற்படக்கூடிய தொய்வு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பு இந்த அமைப்புகளுக்கு பலம் கொடுக்கும். அப்படிதான் எம்ஜிஆருக்கு வந்து அது போல ஒரு பலத்தை தான் வந்து அவருடைய முக அமைப்பு, அதாவது வந்து இந்த கரிஷ்மா அடையாள அரசியல் வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படிதான் இன்னைக்கு வந்து விஜய்ங்கிற ஒரு ஒற்றை மனிதருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் திரண்டு அது ஒரு இயக்கமா மாறி இது என்னன்னா இது எல்லாமே ஒற்றை நபரின் சிந்தனையில அந்த ஒற்றை நபர் தனக்காக எல்லாமே செய்வாரு. அந்த ஒற்றை நபர் வந்து இந்த உலகத்துல நல்லது செய்வாரு. அவர் இந்த சமுதாயத்தை மாத்திடுவாரு. அவர் இந்த ஊழலை ஒழித்து விடுவாருன்னு மொத்த நம்பிக்கையையும் ஒருத்தர் மேல கொண்டு போய் இறக்குறது. அதுல வந்து அது கடந்த காலங்கள்ல தமிழக அரசியல்ல அது வெற்றியும் பெற்றிருக்கு. அதற்கு உதாரணம் அதிமுக. எம்ஜிஆர் வந்து அந்த ஒற்றை நம்பிக்கையை பெற்றாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. இவங்க எல்லாமே வந்து சினிமால இருந்து அரசியலுக்குள்ள வந்ததுனால அந்த மாஸ் கிரௌடை வந்து ஈஸியா அந்த நம்பிக்கையை பெற முடியும். அவர்கள் திரையில பார்த்து ரசிக்கின்ற ஒரு பிம்பம் அரசியலுக்கு வரும்போது திரையில எப்படி வந்து அந்த பிம்பத்தை தன்னதான் நினைச்சுக்கிறானோ ஒரு ரசிகன், அதே மாதிரி அரசியலுக்கு வரும்போது தானே அரசியலுக்கு வந்ததா நினைச்சுக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவர் அவருடைய வெற்றி தன்னோட வெற்றியா நினைச்சுக்கிறான். அவருடைய தோல்வி தன்னோட தோல்வியா நினைச்சுக்கிறான். அப்போ வந்து அங்க வந்து ஒரு ஒரு பிணைப்பு எந்த அளவுக்கு பிணைப்புனா ஒரு ரொம்ப உறவு சார்ந்த ஒரு பிணைப்புகளா மாறிடுது. அது அண்ணன் சொல்லிக்கிறது அந்த மாதிரியான ஒரு உறவு சார்ந்த பிணைப்புகள் மூலமா இந்த அமைப்பு ஒரு வடிவமா இருக்குது. சரி இது என்ன ஆகும்? இது வந்து இது லாங் ஸ்டைம் இது எல்லாமே வந்து தாவேக்காவோட பலங்கள். பலவீனங்கள்ன்றத வந்து என்னன்னு சொல்லிக்கிறதுன்னா, இந்த ஒற்றை நபரின் கீழ் இயங்கக்கூடிய அமைப்புகள் ஒரு கட்டத்தின் மேல அதுல இணைந்திருப்பவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் புரிதல் ஏற்பட ஏற்பட அதுல இருந்து வெளியேற ஆரம்பிப்பாங்க. அந்த ஒற்றை அமைப்பின் கீழ் இருக்கிறது வந்து ஒரு கட்டம் வரைக்கும் வந்து அது ஒரு சிரமம் இல்லாத விஷயங்களா இருக்கும். ஆனா வேற வேற விஷயங்கள்ல தனக்கு கருத்தியல் எண்ணங்கள் தோன்ற தோன்ற இந்த முரண்பாடுகள் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அப்ப இதிலிருந்து ஒரு கூட்டம் கண்டிப்பாக வந்து வெளியேறும். வெளியேறும்போது இந்த அமைப்பில் இருந்து இன்னொரு அமைப்புக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது கடந்த காலங்கள்ல நம்ம 2 திராவிட கட்சிகளை பத்தி நம்ம நிறைய பார்த்தோம். சரி. இப்ப இது தாவேக்காக்கு இது இந்த வாய்ப்புகள் அதாவது எப்படி நாம் தமிழருக்கு நம்ம கருத்தியல் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தாவேக்காக்கு இந்த அரசியலில் வாய்ப்பு இருக்கா? ஆட்சியை நோக்கி செல்லக்கூடிய வழிகள் இருக்குதான்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஊழல் அதற்கு வந்து ஒரு பெரிய அதான் முன்னாடியே சொன்ன மாரி, இந்த ஊழல்ங்கிற ஒற்றை கோஷம் அதை வந்து அந்த இலக்கை நோக்கி தள்ளி கொண்டு போறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதைதான் தொடர்ந்து வந்து அந்த கட்சியினுடைய தலைவரும் வந்து எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. அதுவும் மக்கள் மத்தியில் அந்த எண்ணங்களும் அதிகமாகிட்டே இருக்கு. சரி, இப்ப 2 கட்சிகளுக்குமான பலவீனங்கள் என்னன்றத பார்க்கலாம். அதாவது வந்து அ நாம் தமிழருடைய பலவீனம்னு சொல்றது, அதோடைய இத்தனை வருட அரசியல் அ பயணத்துல தொடர் தோல்விகள் வந்து அதுக்கு ஒரு சின்ன தொய்வு தான். அது தொடர்ந்து அந்த ஆட்களை தக்க வைத்துக் கொள்வதும், அது கீழ பொருளாதார ரீதியா அது இயங்குறதும், எல்லாமே வந்து அ ஒரு கட்டத்தின் மேல அதுக்குள்ள ஒரு ஃப்ளோட்டிங் கிரவுடா தான் இருக்குது. அதாவது வந்து ஒரு பெருவாரியான இளைஞர்கள் வர்றதும், திரும்ப வெளியேறதும், திரும்ப வர்றதும், வெளியேறதுமா இருக்கு. அதற்கு நம்பிக்கைக்கான ஒற்றை விஷயம் எங்கேயுமே வந்து இதுவரைக்கும் தேர்தல் பாதையில ஏற்படாம இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து நம்பிக்கையோட இருந்தாலும், அந்த ஒரு வெற்றி அதாவது ஒரு அரசியல் கட்சின்றதுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு வெற்றின்ற ஒரு நம்பிக்கை ஒளி வந்து கண்டிப்பா தேவை. அந்த அந்த ஒளி இல்லாதது நாம் தமிழர்ல ஒரு சின்ன நாம் தமிழருக்கு இருக்கிற பின்னடைவா பார்க்கப்படுது. அதே போல அவர்கள் வந்து கட்டுடைத்தல் பணி அதாவது வந்து யாரெல்லாம் வந்து இந்த அ மாற்றிய கருத்தியலுக்கு எதிராக வைக்கக்கூடிய பிம்பங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து அவர்கள் வந்து விமர்சனங்களுக்கு உட்படுத்தி கொண்டே வருவது, அதுல வந்து சில தொய்வுகள் வந்து அந்த கட்சிக்கு பலமே இருந்தாலும், அதன் மூலமா சில தொய்வுகள் இருக்கத்தான் செய்யுது. சரி இப்ப தாவேக்காக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா,
அதாவது வந்து அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு. அது வந்து எந்த விதத்திலயும் இன்றும் வந்து ஒழுங்காக கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பா இல்ல. அதற்கு பொருளாதார ரீதியான தேவைகள் இந்த தேர்தலில் இருக்க போறதில்ல. அந்த பிரச்சனைகள் இந்த தேர்தலில் இருக்க போனாலும், அடுத்து இந்த கட்சியை நகர்த்தி செல்வதற்கு, அதாவது அடுத்தடுத்த காலங்களுக்கு இந்த கட்சியை நகர்த்தி செல்வதற்கு, ஒரு கொள்கை இல்லாத ஒரு அமைப்பா திரண்டு இருக்கிறது வந்து லாங் டேர்மா சஸ்டெயின் பண்ணி அதை கொண்டு போக முடியாது. அது இந்த தேர்தலில் ஊழல்ன்ற ஒரு கோஷத்தை முன்வைத்தாலும், அடுத்து வரக்கூடிய ஆட்சியில அது என்ன மாரியான பணிகளை எடுத்து ஒருவேளை இந்த முறை வந்து தாவேகா வந்து பெருவாரியான இடங்களை பெற முடியாவிட்டாலும், ஒரு இடங்கள் கூட ஜெயிக்காது. இந்த கட்சி அமைப்பை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்குண்டான என்னென்ன பணிகளை மேற்கொள்ள போறாங்க? அதில் இருக்கக்கூடிய அ இளைஞர்கள், அந்த தொண்டர்களுக்கு வந்து என்ன மாதிரியான அரசியல் பயிற்சிகளை இன்னும் அளிச்சிருக்காங்கன்றது எதுவுமே நமக்கு உறுதியான விஷயமா தெரியல. 1 1/2 வருடம், 2 வருடம் ஆயிருச்சு அந்த கட்சிய ஆரம்பிச்சு. இன்னும் வந்து அது அரசியல் மயப்பட்ட ஒரு இயக்கமா மாறியிருக்கான்னு கேட்டா இல்ல. அப்போ இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வந்து எதிர்கால பிரச்சனைகளா இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த 2 கட்சிகள ஏன் மாற்றுன்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த 2 கட்சிகளுமே இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கங்களிலிருந்து ஒரு மாற்றை வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்களுடைய அடைக்கல பகுதிகளா இந்த 2மே இருக்கு. அதனால தான் இத மாற்றுன்னு சொல்றோம். இந்த கட்சி அந்த மாற்று சிந்தனைகளோடு இருக்குதான்றது 2வது விஷயத்தை தாண்டி, மாற்றத்தை வேண்டும் நினைப்பவர்கள் இந்த கட்சிக்குள்ள நெறைய பேர் இருக்கிறாங்க. அது இந்த கட்சியை மாற்றாக இயக்க வைக்கும். இந்த கட்சியின் தலைமைகள் வேற வேற எண்ணங்கள், விஷயங்கள்ல இருந்தாலும், இந்த இளைஞர்கள் அந்த மாற்றுன்ற எண்ணத்தை முன் வச்சிருக்கிறதுனால, அவர்கள் தலைமை ஏற்கக்கூடிய வாய்ப்பு. இது எதிர்காலத்துல இந்த 2 கட்சி தான் வளரக்கூடிய கட்சிகளா இருக்கும். அப்படி வளர்ந்தாலும், இந்த கட்சியை அதாவது நாம் தமிழரை விமர்சிக்கக்கூடிய விஷயமா தாவேகாவும், தாவேகாவை விமர்சிக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் இருக்கிறது மட்டும் தான் 2 மட்டும் தான் மக்கள் மத்தியில ஈடுபடும். ஏன்னா வந்து மற்ற கட்சிகள் இதை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கான விஷயங்கள், அதுக்குண்டான நேர்மைத்தனம் மற்ற கட்சிகள்ட்ட கிடையாதுன்றதுனால, இன்றைக்கு நாம் தமிழர்கள் தாவேகாவை எதிர்க்கும்போது நம்ம வந்து அதற்கு அதுல வந்து நமக்கு மாற்று கருத்து ஏற்பட போறதில்ல. அதே திமுக, அதிமுக தாவேகாவை எதிர்க்கும்போது அந்த கருத்துக்கள் ஈடுபடுறது. அதே நேரம் தாவேகா நாம் தமிழரை விமர்சிக்கும் போதும் அந்த கருத்து எதிர்கொள்ளப்படுது. ஏன்னா வந்து இதே திமுக, அதிமுக, நாம் தமிழரை எதிர்த்தா அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுது. அப்போ இந்த 2 இயக்கங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்வதன் மூலம் இதிலிருந்து இது பலன் பெறப் போகிறது, இதிலிருந்து இது பலன் பெறப் போகிறது. விஜய் வந்ததனால் சீமான் வாக்கு வங்கி குறைந்துருமான்னு கேட்டா இனிமேல் தான் அதிகமாகும். ஏன்னா இவ்வளவு இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரும்போது விஜய் நம்பி அரசியலுக்குள்ள வர்றாங்க. இந்த அரசியல் மயப்படும் போது அவர்களுக்கு சில விஷயங்கள் கருத்தியல் ரீதியா தேவைப்படும் போது அந்த புளோட்டிங் சீமான்ட்ட போகும். இப்ப சீமான்ட்ட இருந்து அதிலிருந்து நமக்கு இந்த பக்கம் போவோம்னு நினைக்கிற கூட்டங்கள் தாவேக்காக்கு போகும். அப்ப இந்த 2 கட்சிகளுக்குள்ளதான் இந்த இளைஞர்களுக்கு உண்டான பரிமாற்றங்கள் நடக்குமே ஒழிய, இது மாற்று கட்சிகளுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. எப்படியாக இருந்தாலும் இந்த 2 கட்சிகளும் எதிர்கால அரசியல் இயக்கங்களா வலுப்பெற்று நிற்குமா? நிற்காதா? அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவு செய்யும். நாமும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.